இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் பாய் கேம் தான் ஆட போறோம். உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போடலாம். நான் நெனச்ச மாரி தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் கேம் வச்சுட்டா, ஏதோ ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சு வைப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு நல்லாவே தெரியுது. என்ன எப்படி வெளிய தப்பிச்சு போறோம்னு எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஓகே, இது என்னடா ஜன்னலா இருக்கு. ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குது அங்க? Oh, hello. Don't you want to try my delicious ice cream? Get in there, you little bastard. அடப்பாவி! இப்ப வந்து பார்த்தீங்க, நீங்களும் லைவா பார்த்துருந்துருப்பீங்க. நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் கடத்திட்டு போயிட்டுருக்கிறான். யார் அதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐஸ்கிரீம் பாயா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்க ஸ்லிங் ஷாட் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போறோமே. எப்படி தப்பிச்சு போறதுன்னு இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஓகே, கீழ வந்து பார்த்தீங்க, இங்க ட்ரா இருக்குல்ல. இந்த ட்ரால கிடைக்க செக் பண்ணி பார்க்க போறேன். ட்ரால குடுப்பீங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், சைடுல இங்க ஒரு ட்ரா இருக்குது. இந்த ட்ரால செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்க ரோப் இருக்கா? ரோப் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் ரோப் எடுத்து இங்க போட்டுக்கலாமா? ஓகே, இங்க வச்சுக்க. அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, கையில வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கலாம் நம்போ. இப்ப அந்த ஸ்கிரீன் ஷாட் நான் இப்ப எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, விண்டோ குடுத்து கீழ வந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, இப்படியே ஈஸியா தப்பிச்சு போயிரலாம் போல. இதுக்கெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வேலை. அவனுக்கு காப்பாத்தணுமாடா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. கண்டிப்பா பார்த்து காப்பாத்தியே ஆகணும். ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதவிங்குவாங்க. அதான் இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போறோம். யார்ரா அது? தம்பி, எல்லாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் மோட்ல வைக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா போய் அட்டாக் பண்ற வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பையனை கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு போட்டு ஃபர்ஸ்ட் இந்த காருக்குள்ள ஏற போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பேப்பர் விழுந்திருக்கு. எனக்கு தெரியல, என்ன பேப்பர்ன்னு இப்போதைக்கு தெரியல. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அங்கிருந்து தப்பிச்சு போனா பரவால்ல. தம்பி அப்படியே போயிரு. இப்படியே வந்துராத. திரும்பி பார்த்தா அவளா நான் மாட்டிக்குவேன். அதனால என்ன பண்ண போறேன், அவன் போக வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மேப் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். ஓகே, நான் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, மேப் எடுத்துட்டேன். மேப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 4 பிளேஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டால். செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காஃபிடேரியான்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங். ஓகேங்க, பார்க்கிங் ரூம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலுக்கு போகலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு பொருள் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அது மீறி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேற எந்த பொருளும் கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ஏதோ பொருள் கிடைக்குதா, க்ளூ கிடைக்குதா இப்ப செக் பண்ணி பார்க்க போறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலுங்கிறாங்க. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இருக்குது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் கேன் இருக்குது. பெட்ரோல் கேன் வச்சு என்ன பண்ணது? வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கலாமோ? ஓகே, இதே கையில எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பிளே கிரவுண்டுக்கு போறோம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளே கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம பிளே கிரவுண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதா செக் பண்ணி பார்க்க போறோம். இப்ப இந்த சைடே போவோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு வழி இருக்குது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதா செக் பண்ணி பார்க்க போறோம். தம்பி வணக்கம். நல்லா இருக்கியா? வீட்ல எல்லாம் கேட்டேன்னு சொல்றா. இப்ப வந்து பார்த்தீங்க, இவன தள்ளி விட்டு போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஜேசிபி மாரி இருக்குது. இத டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு என்னடா நடக்க போகுது? இந்த பயம்புல வேற மேல வந்து பார்க்க போறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓகே, இங்க ஒரு லிவர் இருக்குது. லிவர் அழுத்தி பார்க்கலாம். லிவர் அழுத்தினா கிடைக்குமாடா? இங்க வந்து பச்சை கலர் பட்டன் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஏதோ பண்ணும் போல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொண்ணா வச்சு பார்க்கலாம். ஓகே, இது 2 ஒர்க் ஆகுதா? இப்போ 2 பண்ணி பார்த்தேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இங்க குடுத்து பார்க்கலாம். ஓகே, இது 2 ஒர்க் ஆகுதா? ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிருச்சு. எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெறையாவே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மாரி ஆப்ஷன் தான் குடுத்துருந்த பேட்டர்ன் இருக்குது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், ஃபுல்லா புதுசா வந்து கண்டுபிடிக்கணும். அது நெறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம தப்பிச்சு போறோம் இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஓகேங்க, இது என்னடா ரூமு? இந்த ரூம்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இங்க தான் எங்கேயோ உடைஞ்சுச்சே. ஓகே, இங்க தான் உடைஞ்சிருக்குது. இப்ப என்ன பண்ணுவோம், குமிஞ்சு தான் போவோம்னு நெனைக்கிறேன். ஓகே, குமிஞ்சு போயாச்சு. இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிளே கிரவுண்டே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ க்ளூ கிடைக்கும் செக் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த க்ளூ எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. ஓகே, கீழ என்னடா இருக்குது? கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட் ஜாக்கெட்டா? இது எங்கடா இருக்குது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கீ இருக்குது. இந்த ஆஃபீஸ் கீ எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்ல. ஓகே, இது போட்டு பார்ப்போம். எங்க யூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கீ வச்சு என்ன பண்ண முடியும் எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த இடத்துக்கு போறோம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேனுக்குள்ள ஏறியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேஃபிட்டேரியாக்கு போலாம். இப்ப இங்க எதாவது கிடைக்குது செக் பண்ணி பார்க்க போறோம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஃபிட்டேரியாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்க இங்கே தான் போடணுமாடா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கார்டு போடுற மாதிரி கேட்குது. ஓகே கடைசி இது பார்ப்போம். இது ஐடி கார்டு கேட்குதா? இது ஐடி கார்டு என்னமோ கேட்குதுன்னு நெனைக்கிறேன். யார்ரா தம்பி நீயா? தம்பி நீ அங்கேயே இரு. வந்து நம்மள புடிச்சானா அவ்வளோதான் நம்ம காலியாயிருவோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க எனக்கு ஒரே லைஃப் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு லைஃப் வச்சு எப்படி தப்பிச்சு போறோம்னு தெரியும். ஏய் இருடா டேய் வெயிட் பண்றா டேய். உள்ள போய்க்கிறேன். நல்ல வேலைங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. பயவுல பக்கத்துல வந்துட்டேன். நான் ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல க்ளூ கிடைக்க செக் பண்ணி பார்க்க போறேன். இதே மாரி அங்கேயும் இங்கேயும் பார்த்தேனே. ஓகே இங்க பார்க்கிங்ல பார்த்தேனே ஜெசிகாவா? அடப்பாவி! ஜெசிகா என்னடா இங்க இருக்குது? ஜெசிகாவோட இது நெனைக்கிறேன். க்ளோஸ் ஜாக்கெட் நெனைக்கிறேன். தெரிஞ்சது பார்த்தீங்க இப்ப வந்து இதுல வந்து ஏதோ க்ளூ இருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த இதுல. இப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழ வந்து இந்த இடத்துல ஒரு கவனிச்சேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன் நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு வரான்ல. இவன என்ன பண்ண போறோம்னு நம்ம வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி விட போறோம். எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணி விடுறோம் மட்டும் பாருங்க. இந்த பையன் இவ்வளோ தூரம் வர விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்ட்பின்ல பார்த்தீங்கன்னா தேடி பார்க்க போறேன். இப்ப பயம்ல வந்து பார்த்தீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டானா, இப்ப என்ன பண்ண போறோம்னு பக்கத்துல இருந்ததுக்கப்புறம் வந்து பாருங்க. இப்ப வந்து பாருங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போன ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் விட்டு நான் உள்ள போலான்னு நெனச்சேன்ல, அந்த இடத்துல பார்த்து நல்லா மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அவங்ககிட்ட தப்பிக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 இது. அதாவது 2வது நாள் ஓகேங்களா. இப்ப 2வது நாள்னா அடுத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ரீமேட்ச் போட்டுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டஸ்ட்பின தேடும்போது எனக்கு ஒரு ஒரு க்ளூ கெடச்சுச்சு ஓகேங்களா. ஒரு பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்க எதுக்குன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இங்க ஒரு கல்லாப்பெட்டி இருக்குல்ல. கல்லாப்பெட்டியில பார்த்தீங்கன்னா, காயின்ஸ் இருக்குது. இந்த பாஸ்வேர்ட் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காயின் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, காயின் வச்சு என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையன்ல வந்து பார்த்தீங்க இங்க வந்துட்டானா, இந்த தடவ நீ மாட்ட மாட்றா. இந்த தடவ நீ கண்டிப்பா மிஸ் ஆவ என்கிட்ட. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க விண்டோவ குடுத்து இந்த சைடு வந்துரலாம். இவன கன்ஃப்யூஸ் பண்ணி விடுறதுக்கா நம்ம என்னலாம் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்ப என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேனுக்குள்ள போயிட்டு அடுத்த இடத்துக்கு போறேன். இந்த காயின் எதுக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளே கிரவுண்டுக்கே போய்க்கலாம். எதுக்காக நான் சொல்றேன், இப்போ இந்த காயின வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னு வாங்க முடியும். இந்த கன் எப்படி வாங்குற மட்டும் பாருங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 வெண்டிங் மிஷின் இருக்குல்ல. 3 வெண்டிங் மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க காயின் போட்டுக்கலாம். எங்கடா போடுறது காயின? எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, இங்க தான் போடுறேன்னு நெனைக்கிறேன். ஓகே காயின் போட்டாச்சு. இப்ப காயின் வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சுட்டேன். பின்னாடி எவனோ வரானா? இந்த பயம்ல எப்படி வரானே தெரிய மாட்டேதுங்க. வந்து டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு முடிச்சிடுறான் நம்மளைய. அதனால கொஞ்சம் சேஃபா தான் நம்ம இருக்கணும். ஓகே இப்ப என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெயிண்ட் பால் கன்னு ஒண்ணு கெடச்சிருக்குங்க. இந்த பெயிண்ட் பால் கன் வச்சு என்ன பண்ண போறோம், பயமுல மண்டைய அடிக்க போறோம் இப்போ. நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்ப ப்ரோ பிளேயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றது தமிழ்நாடு ப்ரோ பிளேயர் ஆக போறோம்ல. அதுக்காக என்ன பண்ண போறோம், கையில கன் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கிங் போறோம். இந்த பார்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்துறீங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 2 வழி பிரியும். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் போகுற மாரி காட்டும். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, ஒரு பொருள் எடுத்துட்டு வர போறோம். அது என்ன பொருள்னு சொல்றேன் பாருங்க. நம்ம வந்து கையில வந்து ஆரம்பத்துல ஒரு ஆஃபீஸ் கீன்னு ஒண்ணு வச்சிருப்போம்ல. அந்த கீ தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. அது இந்த பையன் ஃபர்ஸ்ட் இங்க வரட்டும். கொஞ்சம் டைமிங் குடுத்து வர வச்சு, இப்ப வந்து என்ன பண்ண போறோம், கன்ஃப்யூஸ் பண்ணி விட போறோம். ஓகே பக்கத்துல வந்துட்டான். இப்ப என்ன பண்ண போறோம், வேனுக்கு போறோம் ஃபர்ஸ்ட்டு. வேனுக்கு போய் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆஃபீஸ் கீ எடுத்துக்கிறேன் நானு. நான் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கீ கையில எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த பையன் மறுபடியும் பார்த்துட்டானா? ஏன்டா இந்த வழியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற, கொஞ்சமாச்சும் அந்த சைடு போ வேண்டியதுதான்டா. இப்ப அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி போற மாரி தெரியல. இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் ஆக போகுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு போறேன். இப்படி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா இங்க ரூம் இருக்குல்ல, ரூமுக்கு போய்க்கங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஸ்டெப் ஏறுதுல்ல, ஸ்டெப் மேல அப்படியே ஏறிக்கிங்க. ஓகேங்களா. ஸ்டெப் மேல ஏறுனதுக்கப்புறம் இங்க டோர் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல வந்து ஆஃபீஸ் கீன்னு கேட்கும். ஓகேங்களா. நோ என்ட்ரின்னு கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கீ நமக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்குள்ள வந்துருந்தீங்க. இங்க வந்து ஒரு பொட்டி இருக்கும். கருப்பு கலர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஐடி கார்டு கேட்டிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கேஃபிட்டேரியா போகும்போது ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோல பார்த்தீங்கன்னா, போன இதில ஜெசிகாவோட கேட்டிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ஓகேங்களா. டொனால்டோட ஐடி கார்டு கேட்கறாங்க. டொனால்டோட ஐடி கார்டு எடுத்தாச்சு. இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ண போறோம் நம்போ. அதுக்கு டைம்ல வரானான்னு தெரியல. கீழ எங்கடா இருக்கிற? தம்பி அப்படியே போயிரு. அப்புறம் பார்த்துக்கோ. இப்போ இவங்க வரானா, எங்க போயிட்டான்னு தெரியல. எனக்கு இப்போதைக்கு தெரியல. தம்பி எங்க இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா இரு. இல்லாட்டி பார்த்து சேஃப்டியா இருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இவங்ககிட்ட தப்பிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, வேனுக்குள்ள போகலாம். வேனுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம், கேஃப்டேரியாக்கு போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேஃப்டேரியாக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் ஆயிடுச்சு இந்த டோரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டோருக்குள்ள போய்க்கிறேன். இப்போ போனதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் போகுது. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே உள்ள பொறுமையா போகணும். ஏன்டா போகுமாடா? ஓகே உள்ள வந்துருச்சு. இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு வந்தாச்சு நம்போ. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாவி இருக்கு. இது என்ன சாவினா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கேஃபிட்டேரியாவோட ஸ்டோரேஜ் கீ இருக்குது. இது ஸ்டோரேஜ் கீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல. ஏய் யார்ரா இது? ஒரு செகண்ட் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுங்க. எவன்னு தெரியல. ஒரு செகண்ட்ல இதுவாயிருச்சு. ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கீ வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். என்ன பண்ண போறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் போய்க்கலாம்.
நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கன்னு சும்மாவே கையில இருக்கு. இப்ப என்ன பண்ண போனா பயமுறு மண்டைய அடிக்க போறேன். எங்க இருக்கான்னு தெரியல. டேய் எங்கடா இருக்கு கேக்கு மண்டையா இந்த கேக்கு மண்டை எங்க போனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டான். ஓகே இப்ப இது எப்படிடா ஓப்பன் பண்றது? ஓப்பன் ஆகுமாடா? இது ஓப்பன் ஆகாதா? இது எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்ண போறோம்னா அங்க ஒரு இது இருக்குல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி விடணும். அன்லாக் ஆயிருச்சாடா? அன்லாக் ஆயிருச்சு. ஓகே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆயிருச்சு. இப்ப இங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் இருக்குல்ல. இந்த ஆயில் கேன் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். சாரி பெட்ரோல் கேன் ஆயில் கேன் இல்ல. பெட்ரோல் கேன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்றோம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேன் தேவை. ஆயில் கேனுக்கு நம்ம எங்கே போகணும்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஃபெட்டேரியா இருக்குல்ல. கேஃபெட்டேரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் ரூமுக்கும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் கேன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ஒரு குகை போகுதுல்ல. இந்த இடத்துக்குள்ள போய்க்கிங்க ஃபர்ஸ்ட். இதுக்குள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் அதாவது பார்த்தீங்கன்னா இவனை அடைச்சி வச்சிருப்பாங்க ஒரு டோரை போட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல ஆயில் ஃபில் பண்ண போறோம். ஆயில் ஃபில் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்லாக் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பெட்ரோல் எடுத்துட்டு போய் பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம்? பெட்ரோல் ஃபில் பண்ண போறோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கேன் ஆல்ரெடி இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் கேன் கடையில கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போய் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இது இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்னா பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது டச் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பெட்ரோல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓட வைக்க போகிறோம். அந்த வண்டி வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வந்து ஒரு கார் பார்த்தோம்ல. அந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதே பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல காசு போட்டு வந்து பார்த்தீங்க கன் எடுத்தாச்சு. கன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, உள்ளே வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், கன் பாதி நின்றுக்குச்சா? பாதி ஒரு பக்காகி நின்றுக்கிட்டு இருக்குது. குடுத்தீங்கன்னா பரவாயில்ல, குடுப்பீங்களா? ஓகே. கன் வந்து பார்த்து கையில எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பயமுல பார்த்து எத்தனை பேர் அடிச்சிருக்கிறான். டேய் நில்றா! அவ்வளோதாங்க. இப்போ இவனை அடிச்சதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, லைட்டா மனசு திருப்தியா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் இடத்துக்கு போறேன். இப்போ நம்ம கையில இருக்கிற பெட்ரோல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். பெட்ரோல் எடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ற மட்டும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் நம்ம ஃபில் ஆயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் கேன தூக்கி இங்கேயே வீசிறலாம். ஏன்னா காருக்கு பார்த்தீங்கன்னா, இடைஞ்சலா இருக்கும். அதுக்காக இப்போ என்ன பண்ண போறோம், கார் எடுத்தாச்சு. இப்போ கார்ல உட்காந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் போற மாரி போங்க. போயிட்டு இந்த இடத்துல இடிச்சுட்டு அப்படியே மேலே போனீங்க. இந்த இடத்துல ஒரு வழி உருவாகும். இப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடிக்கு போற மாரி தான். நார்மலா பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடிக்கு போகிற மாரி போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும். இது எப்படி ஸ்பீடா வந்து பார்த்தீங்கன்னா, இது உடைங்க. இப்போ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஃபுல்லா உடையும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு. நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் கீ கிடச்சிருந்திருக்கும். அந்த கீ எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ஷட்டர் டச் பண்ணி பாருங்க. ஏதோ ஷட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த கீ வந்து ஒர்க் ஆகும். இந்த மாரி ஓகே இங்க பக்கத்தாரியே இருந்திருக்கா? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, பக்கத்தாரியே இருந்திருக்கு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேடி பாருங்க. கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்க பார்த்தீங்களா பிளேயர் ஓகே கட்டிங் பிளேட் கிடச்சிருக்கு. இந்த கட்டிங் பிளேட் வச்சு என்ன பண்றோம் கரெக்ட்டா பாருங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இடிச்சோம்ல, கார் வச்சு இடிச்சோம்ல, அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிருங்க. இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஷட்டர் ஒண்ணு இருக்கும். இந்த ஷட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாவி தேவையே இல்ல. நம்மளுக்கு ஃப்ரீயா ஓப்பன் ஆயிரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் இருக்கும். ஓகேங்க. இந்த டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒயர் கட் பண்ற மாரி இருக்கும். இப்ப ஃபோர்ஸா கீழ விழுங்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸி கீழ வந்துரலாம். இப்ப பாருங்க இந்த இடத்துல பாதி இருக்கு. இப்ப என்ன பண்றேன், கட்டிங் பிளேட் வச்சு பார்த்தீங்கன்னா, கீழ போடுறோம். ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உடைஞ்சிருச்சு ஃபுல்லா. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக் இருக்குல்ல. இந்த ரேக் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்ப கரெக்ட்டா ஓப்பன் பண்ணீங்க. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் டச் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள கேஜி கீன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸா வச்சிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, லேடர் இருந்துச்சு. லேடர் வச்சு பார்த்து டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நிப்பாட்டிரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், லேடர் மேல வச்சு பார்த்தீங்கன்னா, ஏற போறேன். ஓகே. கொஞ்சம் பொறுமையா ஏறுடா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேனுக்கு போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நெய்பர் ஹவுஸ்க்கு போறோம். நெய்பர் கிட்ட வந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகும் மட்டும் பாருங்க.
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த பயமுல காப்பாத்துனது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீயா வந்து ஒரு மிக்ஸி குடுத்துருந்துருக்கான். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்ப தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ பார்த்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் பாய் பார்ட் 2 போடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.